எங்கள் மகிமையின் ஜோதிகளின் பிதாவே, அந்தகாரத்திலிருந்து எங்களை அற்புதமான வெளிச்சத்திற்கு நடத்தினவரே, இன்றைக்கும் இந்த வேத வசனங்களின் ஆழங்களை மகத்துவங்களை அறியும்படியாய் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். மெய் ஜோதியாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜோதிகளின் பிதாவின் சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இருள் தேசத்தையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஏசாயாவில் சொன்னபடி இருள் என்ன செய்தான்? தேசத்தையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிற ஒரு காலகட்டத்திற்குள் இந்த உலகமே போய்கொண்டிருக்கிறது. எங்க பாருங்க சமாதானம் இல்லை. எந்த நாட்டில் பாருங்க யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்டர்னல் வார்ஸ், அதாவது உள்நாட்டு யுத்தங்கள், தீவிரவாதங்கள், பூமி அதிர்ச்சிகள், கம்யூனிட்டி கிளாஷஸ், ஜாதி மத சண்டைகள் இந்த நடந்து கொண்டு இருக்கிற இருள் மூடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இருள் நிறைந்த உலகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போல நம்மை காத்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிற, அதாவது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வைக்கிறார் என்பதை நாம் பார்ப்போமானால், எரிந்து பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் இப்படி ஒரு சாட்சி கொடுத்தார். யோவானை குறித்து இப்படி ஒரு, யோவான் ஸ்நானகனை குறித்து இப்படி ஒரு சாட்சி கொடுத்தார். யோகனான் 5:35, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். ആമേൻ. അവൻ ജ്വലിച്ച് പ്രകാശിക്കുന്ന വിളക്കായിരുന്നു. ആമേൻ. നിങ്ങൾ അല്പസമയത്തേക്ക് അവന്റെ വെളിച്ചത്തിൽ ഉല്ലസിപ്പാൻ. இங்க ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. நீங்க இத மாதிரி மாறினா அட்லீஸ்ட் உங்க குடும்பத்துக்காவது லாபம். நீங்க தேசத்திற்கு பிரயோஜனமா நம்ம மாறுறோமோ இல்லையோ, நமக்கு நாமே பிரயோஜனமா இருக்கனாலே நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க இருண்ட வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால், இருளான ஒரு மந்தமான ஒரு அணைஞ்சு கிடக்கிற வாழ்க்கை வாழுவீர்கள் என்றால், ஜீவிதம் செய்வீர்கள் என்றால், அது உங்களுக்கே ஆபத்து. நாம் எரிந்து பிரகாசிக்கிற மக்களாய் மாறணும். எரிந்து பிரகாசிக்கும் பொழுது நம்ம குடும்பத்திற்கும் நம்ம சந்தோஷத்தை கொண்டு வர முடியும், நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நம்ம சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். இந்த எரிந்து பிரகாசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னன்னா, இருண்டு அந்தகாரமா இருப்பது இருள். பிரகாசத்திற்கு அல்லது வெளிச்சத்திற்கு ஆப்போசிட் என்னதுங்க? இருள். இருள் என்பது நமக்கு எல்லாமே தெரியும். இருள் என்பது நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதை போல பைபிளில் நிறைய இருள்களை பற்றி பார்க்கிறோம். அதில் முதல்ல பிரதானமானது பாவ இருள், டார்க்னஸ் ஆஃப் சின். என்னதுங்க? பாவ இருள். என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில்னு தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார்லாம் பாடுவோம். முதலாவது இந்த உலகத்தை மூடிக்கொண்டு இருப்பது, நான் ஏற்கனவே சொன்னபடி, அடுத்த தலைமுறைகளை புத்தி தெளிந்தவர்களாய் வைக்காதபடி, அவர்களை புத்தி மயக்கத்திலே ஒரு மென்டல் ரிட்டார்டேஷன்ல மனதை மயக்கி கெடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு பாவ இருள்
மதுபானம் என்கிற இருள், போதை பொருட்கள் என்கிற இருள் உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. முதலாவது பெரிய இருள் சமுதாயத்திற்கு ஆபத்தமானது பாவ இருள். அதற்கப்புறம் சின்ன சின்னதா நீங்க பார்க்கலாம்னா பயம் என்கிற இருள், மரண பயம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், சாபம் என்கிற இருள், கடன் என்கிற இருள், தோல்வி என்கிற இருள், துன்பம் என்கிற இருள். இந்த இருள்கள் எல்லாமே மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதல்ல, வேதனையும் பயத்தையும் கொடுக்கிற எல்லாவற்றிற்கும் பெயர் இருள் தான். இல்ல, இருள்னால என்ன? நமக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நேரம், அந்தகாரம், லைட்டே இல்லாத பயங்கரமான ஒரு கூர் இருள், ஒரு டார்க்கு திக் டார்க்னஸ்ல கார் இருளுக்குள்ள நீங்க நடந்து போனீங்கன்னா பகல்ல அதே இடத்துல நம்ம சந்தோஷமா நடந்திருப்போம். ராத்திரி இருண்ட அந்த இடத்துல நம்ம நடக்க பயப்படுவோம். ஏனென்றால் ஆபத்துக்கள் இருக்கலாம், நமக்கு ஏதோ பிரச்சனைகள் வரலாம். பிரியமானவர்களே, இப்படி பாவ இருள் தேசத்தை மூட, மரண இருள் தேசத்தை மூட, துன்பம், பசி, பட்டினி, யுத்தம், கடன், வியாதி, வேதனை என்கிற எல்லா இருள்களும் இன்றைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அடுத்த தலைமுறையை மூடி வருகிறது. அதற்கு ஒரே வழி, நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம் கொடுக்கிற விளக்காய் மாறியே ஆக வேண்டும். அல்லேலூயா. நீ உலகத்திற்கு பிரயோஜனமா இருக்கிறீங்களோ, முதல்ல உங்க குடும்பம் இந்த இருளுக்குள்ள போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாது. அடுத்த தலைமுறை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. மக்களே, கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, குடும்பம் குடும்பமா இருக்காது. குடும்பத்திலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லைன்னா பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் என்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் பரிதாபமா இப்பொழுதே மாறிவிட்டது. ஏதோ கடமைக்கு சிலர் குடும்பங்களில், முக்காலும் குடும்பங்கள் கடமைக்காக வேற வழி இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே சொன்னா வெக்கம், குடும்பத்திற்கு அவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு காலெல்லாம் ஒரு செய்தி வந்தது, என்ன பரிதாபமா ஒரு மாமனார் மருமகளை துப்பாக்கி எடுத்து நெற்றியில கொண்டு போய் வச்சு சுட்டு கொண்டு அதுலையும் சாகலன்னு சொல்லி கழுத்தை அறுத்து கொண்டானா இங்க கேரளாவில். மாமனார் மருமகளை, என்ன காரணம்? ஏதோ சண்டை என்கிற இருள், அமைதியின்மை என்கிற இருள், சமாதானம் இல்லாதது. ஆனா வெளிச்சம் என்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், பிரைஸ் தி லார்ட், இவைகளெல்லாம் வெளிச்சத்தை குறிக்கும். அப்ப இந்த இருள் நிறைந்த வாழ்க்கையை வெளிச்சம் ஆக்கணும்னா நம்ம முதல்ல வெளிச்சம் ஆகணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அங்க என்ன எழுதியிருக்கு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், ஆமென் ஆமென், നിങ്ങൾ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു. മലമേൽ ഇരിക്കുന്ന പട്ടണം മറഞ്ഞിരിക്കാൻ പ്രൈസ് ദി லார்ட். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இல்லைனாலும் பரவாயில்ல மக்களே, என் பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்க குடும்பத்திற்கு நீங்க வெளிச்சமா இருந்தீங்கன்னா முதல்ல போதும். உங்க குடும்பம் பெரிய இருளுக்குள்ள போய்கிட்டு இருக்கு, நாங்க ஏதோ பாதுகாப்பா இருக்கோம்ல நினைக்காதீங்க. தேசத்தை கார் இருள் என்கிற இருள் மூடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இருள் நம்முடைய குடும்பத்தை மூட ஆரம்பிச்சிரும். அதனால இப்பொழுதே நாம் கண்ணீரோட ஜெபிக்க வேண்டிய காரியம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அதனாலதான் இயேசு இந்த உலகத்துல அற்புதமே என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் சிருஷ்டிப்புல முதல்ல என்ன செஞ்சாரு? ஆதியாகமம் புத்தகம் உற்பத்தி 1:3-4 நமக்கு நல்லா தெரியும். உலகத்தில் இருள் இருந்ததாம், ஆழத்தில் இருள் இருந்தது, தேசமெங்கும் இருள் இருந்தது. பகல் அல்லது வெளிச்சம் என்கிற ஒரு சம்பவமே பூமியில இல்லாமல் இருந்தது. இயேசு 3ஆம் வசனத்தில் சொன்னார், ஜெனிசஸ் 1:3 என்ன சொன்னார்? தேவன் வெளிச்சம். அப்ப முதல்ல என்னதுதான் தேவை உலகத்திற்கு? வெளிச்சம் உண்டாக்கட வந்தார். வெளிச்சம் உண்டாயிட்டு அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் எப்படி பார்த்தாரா? இருள நல்லதுன்னு பார்க்கல, ஆனா வெளிச்சத்தை எப்படி பார்த்தாரா? 4ஆம் வசனம் சொல்லுது, வெளிச்சம்
நல்லது என்று கர்த்தர் கண்டார், என்ன தெய்வம் கண்டு. வெளிச்சம் நல்லது, ஆனால் நல்லது நடக்கணுமா? நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். முதல்ல நம்ம குடும்பத்திற்கு தேவை சமாதானம் என்கிற வெளிச்சம், சந்தோஷம் என்கிற வெளிச்சம், நிம்மதி என்கிற வெளிச்சம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ரோகம் இல்லாத, சாபம் இல்லாத, தரித்திரியம் இல்லாத ஆரோக்கியம் என்கிற வெளிச்சம். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே, கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போய்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது. அது இருள், அது இருள். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் வராதபடி முதலாவது நாம் அதிகமாய் நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா மாறணும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்கள் சொன்னார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்னு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொன்னார். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்கன்னு சொன்னவர் உலகத்திற்கே வெளிச்சம்னு சொல்லிட்டார். உப்புன்னா ஒரு இடத்துல கிடக்கும், அவ்வளோதான். உலகத்திற்கே வெளிச்சம்னா எல்லா இடத்துலையும் நம்ம பிரகாசிப்போம். அப்போ முதல்ல ஒவ்வொருவரும் நீங்கள் யாருக்கு வெளிச்சமாக மாறுங்க? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வெளிச்சமாக மாறணும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், ஆமென், சொத்தாக சேர்த்து வைப்பதே என்னதுன்னா சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் நல்ல உறவுகள் நிறைந்த குடும்பமும் நல்ல குட் ரிலேஷன்ஷிப் உள்ள ஃபேமிலிஸ் தேவைப்படுது. இன்னைக்கு அந்த நாட்களில் இருந்த ஒரு சந்தோஷம், ஒரு வெளிப்படையான பேச்சு, ஜாலி இன்னைக்கு இருக்கிற கணவன் மனைவிகிட்ட இருக்கான்னு பாருங்க. ஏதோ மிஷின் வாழ்க்கை. ஒரு பக்கம் இருப்பாங்க, ஒரு பக்கம் இருப்பாங்க, கிச்சும்பாங்க, என்னத்தை கிச்சு குச்சும்பாங்க, என்னத்தை தும்பாங்க. திடீர்னு பார்த்தா 2 நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ தெரியாமல் என்னைக்காவது ஒரு பிள்ளை பிறக்கும், அவ்வளோதான். இதுதான் இன்றைய வாழ்க்கை. அன்றைய ஃபேமிலி லைஃப்பில் உள்ள ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாலி, ஒரு ஜாய் அண்ட் ஹாப்பி, ஒரு ஆரோக்கியமான குடும்பங்கள் இல்லை. இப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த குடும்பத்திற்கு, இருள் நிறைந்த குடும்பத்திற்கு, இருள் நிறைந்த உலகத்திற்கு நம்ம வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியது நீங்களும் நானும் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 அவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அவர் உலகத்திற்கு எப்படி இருக்கிறார்? ஒளியாய் இருக்கிறார். அப்போ அவருக்குள்ள மட்டும்தான் அந்த ஒளி தான். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை അടൈന്നിരുപ്പാൻ. യേശു പിന്നെയും അവരോട് സംസാരിച്ചു, ഞാൻ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു. എന്നെ അനുഗമിക്കുന്നവൻ ഇരുളിൽ നടക്കാതെ ജീവന്റെ വെളിച്ചമുള്ളവനാകും. Praise the Lord. இப்ப நல்ல கவனிங்க. அப்ப நம்மளை வெளிச்சமா மாத்துறது யாரு சொல்லுங்க? கர்த்தர் தான். நம்மளை வெளிச்சமா மாத்துறது யாரு? ஒரு 4 வசனங்களை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க போறேன். நான் வெளிச்சமாய் பிரகாசிக்கணும்னா, என் குடும்பத்திற்கு நான் வெளிச்சமாக இருக்கணும்னா, என் வேலை ஸ்தலத்திற்கு நான் வெளிச்சமாக இருக்கணும்னா, என்னை சுற்றிலும் இருக்கிற இருள் நிறைந்த பாவ இருளிலும் சாப இருளிலும் கிடக்கிற மக்களுக்கு நான் வெளிச்சமாக இருக்கணும்னா, முதல்ல நான் ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் முழுவதுமாய் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், அதான் பாயிண்ட் நம்பர் 1. என்னது? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். He has the living light in his life. ஜீவ ஒளி. Jesus is the light of the world. நாம் அவருடைய வெளிச்சத்தை, அவருடைய ஒளிக்குள்ள போகும் பொழுது, அப்போ ஒவ்வொரு நாளும் இனி வேற வழி இல்லை, அதிகமாக கிறிஸ்துவுக்குள் நடக்க படிச்சுக்கங்க. ஹலோ, கிறிஸ்துவுக்குள்ள நடக்க படிங்க. ஏதோ இந்த வேலையும் வருமானமும் உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வராது. தம்பிமார் தங்கச்சிமார், உங்கள் படிப்போ கடின உழைப்போ வேலையோ வெளிச்சத்தை, பணம் என்பது ஒரு சிறிய வெளிச்சத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் பணத்தில் உண்மையான வெளிச்சம் இல்லை. அதே பணமே உன் வாழ்க்கையில் இருளை கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? பணம் வச்சிருக்கிற அதே பணமே உன் வாழ்க்கையில் இருள். அந்த பணம் தான் இன்னைக்கு இளைய தலைமுறைகளை நாசமாக்குது. அந்த பணத்துக்காக தான் இன்னைக்கு தவறான வழிகளிலே நிறைய பேர் நடக்கிறதை பார்க்கிறோம், ஆண்களும் பெண்களும். அதனால் பணத்தை ஒரு வெளிச்சம்னு சொல்ல முடியாது.
வேணா வெளிச்சத்தில் ஒரு சிறு பகுதியாக இருக்கலாம், ஆசீர்வாதம் என்கிற ஒரு வெளிச்சத்தின் ஒரு பகுதி. ஆனால் முதலாவது வெளிச்சம் இயேசுவின் சந்தோஷமும் சமாதானமும் எங்கே ஆரோக்கியமும். ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமாக தேவையான 3: சந்தோஷம், சமாதானம், நல்ல ஆரோக்கியம். இது 3 இருக்கிற இடத்துல நிச்சயமாய் வெளிச்சம் என்கிற நன்மை நிறைந்திருக்கும். அப்போ வெளிச்சனாலே சந்தோஷம், வெளிச்சனாலே சமாதானம், வெளிச்சனாலே ஆரோக்கியம். வியாதி என்பது இருள். ஆகையினால இதில் நீங்கள் நிறைஞ்சு இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்க, ஜெபம் பண்ண படிங்க. ஏதோ எந்திரிச்சேன், போனேன், படுத்தேன், எந்திரிச்சேன், நான் பாட்டில் வேலைக்கு போனேன்னு இல்லாமல் இனி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னா 10 நிமிஷமாக நீ ஜெபம் பண்ணு, ஒரு 15 நிமிஷமாக ஜெபம் பண்ணு, ஒரு அரை மணி நேரமாக ஜெபம் பண்ணு. இல்லைன்னா உன் குடும்பம் இன்னும் இருளுக்குள்ள போகும், இன்னமும் புருஷன் இருளுக்குள்ள போவான், உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இன்னும் இருளுக்குள்ள போகும். வேற வழி இல்லை. அநேக சாபங்களும் தற்கொலைகளும் அழிவுகளும் உண்டாக ஆரம்பிக்கும். எங்கேயும் பரிசுத்தம் என்கிற வெளிச்சத்தை பார்க்க முடியாது. பாவம் என்கிற இருள் இன்றைக்கு நிறைந்து கொண்டிருக்கிறது. அதோடு கூட தேசங்களையே காரிருள் மூட ஆரம்பித்திருக்கிறது. எங்கேயும் யாருக்கும் ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு லிபர்ட்டி இல்லை. அவன் தெய்வத்தை கும்பிட முடியல, அவங்க தெய்வத்தை விடுதலையோடு ஆராதிக்க முடியல. அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம், நொறுக்கப்படுகிறதை பார்க்கிறோம், அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம், கொடூரமாய் மிருகங்களைப் போல அடிக்கிறதை பார்க்கிறோம். எங்கே வெளிச்சம்? எல்லாம் இருள் நிறைஞ்சிருச்சு. இருதயத்தை இருள் எல்லாருடைய இருதயத்தை நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாவ இருள், அக்கிரம இருள், வைராக்கிய இருள், கொலைவெறி இருள், பிசாசு சகல மனிதர்களுடைய இருதயத்தையும் பாவ இருளினாலும் பொல்லாத இருள்களாலும் நிறைத்து கொண்டு இருக்கிறான். ஆகையினால் அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரிய மாட்டேக்கு. அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் செய்கிறது நல்லதா கெட்டதானே ஒருத்தருக்கும் தெரியறதில்லை. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஒளியாகிய கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் நீங்கள் நடக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் 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 ஒரு மார்னிங் மெசேஜ் தான் இது சொல்லுவேன் நான். ஒரு 40 நாளில் தெரியும் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆகையினால கிறிஸ்துவுக்குள் தான் நாம் வெளிச்சமாய் மாற முடியும். இதைத்தான் ஆண்டவரே மீகா 7:8 சொல்லி இருக்கு. மீகாவில் 7:8 நமக்கு வெளிச்சமாக இருப்பது யாராம்? மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே இருந்தால் கர்த்தர் எனக்கு. ஆமா, கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சம். പ്രൈസ് ദി ലോർഡ്. എന്റെ ശത്രുവായവളെ എന്നെ ചൊല്ലി സന്തോഷിക്കരുത്. വീണു എങ്കിലും ഞാൻ വീണ്ടും എഴുന്നേൽക്കും. ഞാൻ ഇരുട്ടത്ത് ഇരുന്നാലും യഹോവ എനിക്ക് വെളിച്ചമായിരിക്കുന്നു. அப்ப நமக்கு கர்த்தரை விடாம பிடிச்சிக்கங்க மக்களே, கர்த்தரை விடாம பிடிச்சிக்கங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை தர முடியும், உங்களையும் வெளிச்சமா மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் சங்கீதக்காரன் 18:28 சொல்றாரு. சங்கீதம் 18:28 அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆமென். நான் இருளிலே இருந்தால் கர்த்தர் என் இருளை என்ன செய்வாராம்? வெளிச்சமாயிருப்பார், வெளிச்சமாக்குகிறார். கர்த்தர் என் இருளை, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீ என்ற தீபத்தை கத்திக்கோ, என்ற தெய்வமாய் யெகோவா என்ற அந்தகாரத்தை பிரகாசமாக்கும். பிரைஸ் தி லார்ட். என்ற தெய்வமாய் யெகோவா என்ற அந்தகாரத்தை பிரகாசமாக்குனவனே ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நாளும் தயவு செய்து ஏதோ கரெக்டாக வேலைக்கு போகிறேன்னு சொல்லாமல், படுக்கிறதுக்கு முன்னால் தம்பிமார் உங்கள் வாழ்க்கையெல்லாம் வருங்காலெல்லாம் ரொம்ப இருளுக்குள்ள போகுது. வாலிப பிள்ளைகள் தம்பிமார் உங்கள் வருங்காலம் எப்படி இருக்கலாம் தெரியாது, இதை விட மோசமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெபிச்சா உங்களை சுற்றிலும் இருக்கிற வெளிச்சம், அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் உள்ள இருளாவது மாறி உங்கள் வருங்கால வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும்.
அல்லேலூயா. அதற்கு ஒரே வழி, இருளை வெளிச்சமாக்குற கர்த்தருக்குள்ள நம்ம நடக்கணும், அவரோடு நடக்கணும், உட்காந்து கண்ணீர் வடிக்கணும். காலையில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் போய் ஒரு மாடு மாதிரி வேலை செய்கிறதுனாலும் இருள் வெளிச்சமாயிராது. 10 மணி நேரம் வேலை செய்கிற நீ ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு உமக்குள் என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த நாள் முழுவதும் என் இருளினை அண்டாதபடி என் வாழ்க்கையை ஆண்டவரை வெளிச்சமாக்குவீராக. பிரைஸ் தி லார்ட். நான் சம்பாதிக்கும் சம்பாதியம் எனக்கு வெளிச்சத்திற்கு பயன்படட்டும், இருளுக்கு பயன்பட்டு விடக்கூடாது. இருள் என்கிற ரோகத்திற்கும் சாபத்திற்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் பயன்படக்கூடாது கர்த்தாவே. அநியாயத்திற்கும் ஆஸ்பத்திரிக்கும் பயன்படுத்தப்படக்கூடாது. இருளுக்கு என் பணம் பயன்படக்கூடாது. என்னை வெளிச்சத்திற்கு பயன்படுத்துகிற கிருபையை தாரும். சம்பாதிக்கிற பணம் நமக்கு சந்தோஷம் என்கிற வெளிச்சத்தை கொடுக்கணும்னா கர்த்தர் ஒருவரை உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஆகினால அந்த கர்த்தருக்குள் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இன்னொரு வசனமாக தான் சொல்லுது, எபேசியர் 5:8. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் முன்னே நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசிக்கு எழுதிய லேகனம் 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் முன்னே முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? யுவர் டார்க்னஸ் ஒன்ஸ், ஆனால் now இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். முன்பே நீங்கள் இருளாയിരുന്നു, இப்போதோ கர்த்தாவில் வெளிச்சமாகுന്നു. ஆமென். நடத்து புரியுதா? அப்போ யாருக்குள்ளதான் நம்ம வெளிச்சமாயிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள. ஒவ்வொரு நாளும் தயவு செய்து வெளியே போயிடாதீங்க, தயவு செய்து கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடாதீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நேரம் கொடுங்க மக்களே, கர்த்தருக்கு நேரம் கொடுங்க. முதல்ல கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாயிருக்கிறோம். We are, amen, light in the Lord Jesus Christ. கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாயிருக்கிறோம். பணத்துக்குள் நாம் வெளிச்சம் என்று சொல்லல, பதவியில் நாம் வெளிச்சம் என்று சொல்லல, படித்த படிப்பு டிகிரி நமக்கு வெளிச்சம் அல்ல. கர்த்தருக்குள் தான் நம்முடைய பிள்ளைகளின் வெளிச்சம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகினால முதல் காரியம், நாம் நம்முடைய குடும்பத்திற்காவது அட்லீஸ்ட் நம்ம பிரயோஜனப்படணும்னா அதிகமாய் கிறிஸ்துவுக்குள் இருந்து, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து, கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ரெண்டாவது, நாம் வெளிச்சமாய் பிரகாசிக்கணும்னா என்ன செய்யணுமா? சங்கீதத்தின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். அங்கே நம்மை வெளிச்சமாக்குகிற ஒரு காரியம் உண்டு, ஒரு சோர்ஸ். நமக்கு தெரிஞ்சது தான் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. നിന്റെ വചനം എന്റെ കാലിന് ദീപവും എന്റെ പാതയ്ക്ക് പ്രകാശവുമാകുന്നു. Praise the Lord. உம்முடைய வசனம். அப்ப அடுத்து நம்மை வெளிச்சமாக்குறது என்ன தெரியுமா? அவருடைய வசனம். ஹலோ, அதனால தான் பைபிளை படிங்கிறோம். ஏன்னா இன்னொரு இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதற்கு ஒத்து வாக்கியமாக ஒன்று படிக்க பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதிய லேகனம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டுதான் நாம் சுடர்களை போல வெளிச்சம் கொடுக்க முடியும். பிலிப்பியர் 2:13. பிரைஸ் தி லார்ட். அங்கே எழுதி இருக்கிறத நம்ம படிப்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் இல்லையே. அதுக்கப்புறம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல, அடுத்த வசனமா 14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். வாய்க்கா ஒண்ணு. അവരുടെ ഇടയിൽ നിങ്ങൾ ജീവന്റെ വചനം പ്രമാണിച്ചുകൊണ്ട് ലോകത്തിൽ ജ്യോതിസുകളെ പോലെ പ്രകാശിക്കുന്നു. ആമേൻ. அல்லேலூயா. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? வசனம். அதனால தான் நான் சொல்லுவேன், நல்ல பைபிளை படிங்க, நல்ல பைபிளை படிங்க, நல்ல பைபிளை படிங்க, எழுத்து கூட்டி படிங்க. படிக்க தெரியல உங்கள் பேர பிள்ளைகள்கிட்ட பைபிளை வாங்கி கொடுத்து
பேர பிள்ளைகளுக்கு கண்டதல்கள் அழுதையெல்லாம் கொஞ்சம் சம்பாத்தியத்தெல்லாம் அள்ளி போட்டு வாங்கி கொடுக்குற பற்றியா, அது பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் சம்பாத்தியத்தெல்லாம் போட்டு அதை பாவத்துக்குள்ளேயே வளர்த்து அதை அழிச்சுக்கிட்டு இருக்கிற நீ அதுக்கிட்ட பைபிளை கொடுத்து இதை வாங்கி தாரேன், எனக்கு நீ பைபிள் வாஸ்து காட்டுடான்னு சொல்லுங்க, வாஸ்து காட்டுடின்னு சொல்லு. வாசிக்க தெரியாத உங்கள் பேர பிள்ளைகளை பக்கத்தில் வச்சு அந்த பைபிளை கேட்டு படிங்க, சங்கீதத்தினால வாசிக்க சொல்லுங்க. வாங்கி வாங்கி போட்டு மாடையும் ஆடையும் வளர்த்த மாதிரி வளர்த்து விடுறதுனால பிரயோஜனம் கிடையாது. அது மனுஷனா வெளிச்சம் உள்ள பிள்ளைகளா வாழ்ந்தாதான் வருங்காலத்தில் அதுங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வருமானத்திற்காக உங்களை சுற்றி வருகிற நிறைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உண்டு. அதை நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றல்னா சாபம். அப்போ வசனம் உங்களை வெளிச்சமாக்கும். வசனம் கர்த்தாவிന്റെ വചനമാണ് നിങ്ങളെ പ്രകാശിപ്പിക്കുന്നത്. ஏன்னா வசனம் கால்களுக்கு தீபமும் பாதை. எந்த இருள் நிறைந்த இருதயத்தில் வசனம் அதிகமாக இறங்குகிறதோ அந்த இருள் நிறைந்த இருதயத்தில் இருக்கிற இருள் இந்த வசனம் உள்ள போகும் பொழுது அந்த பாவ இருளும் கெட்ட எண்ணம் என்கிற இருளும் சாப இருளும் வெளியேறிடும். அங்கே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த மனுஷன் நல்லவனா மாறிடுமா. அல்லேலூயா. அப்போ இருதயத்துக்குள்ள அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, வசனத்தை வச்சு 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 வாழப்படுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லி கொடுங்க. உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நீ பஜ்ஜியும் வடையும் கொடுத்து வாங்கி நீ நரகத்துக்கு அனுப்புறதை விட 2 வசனத்தை சொல்லி கொடுத்து அதை பரலோகத்துக்கு வர வச்சேன்னா நீ நல்ல தாத்தா பாட்டியாக இருப்ப. இல்லைன்னா கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார், நீயும் நரகத்திலே தள்ளப்படுவாய். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் 2வது நம்மை வெளிச்சமாக்குகிற நம்மை பிரகாசிப்பிக்கிற வசனத்தில் நாம் அனுதினமும் வாழ படிக்கணும், வாசிக்கணும், இருதயத்தில் நிறைக்கணும், அதற்கு கீழ்ப்படியணும். 3வது பிரைஸ் தி லார்ட். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய ஆவி நம்மை வெளிச்சமாக்குகிறது. தானியேல் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? அங்கே தானியேலை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் 2 விதமான ஆவி இருக்கு. ஒன்று அந்தகார ஆவியும் இருக்கு, இன்னொன்று வெளிச்சத்தின் ஆவியும் இருக்கு. த ஸ்பிரிட் ஆஃப் லைட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ். அந்தகாரத்தின் ஆவி மக்களை அழிக்குது, வெளிச்சத்தின் ஆவி தேவன் தருகிற ஆவி தான் மனுஷனை வெளிச்சமாக்குறது. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. அது வரைக்கும் வாசித்தா போதும். பிரைஸ் தி லார்ட். தானியேல் 5:11 മലയാളത്തിൽ. വിശുദ്ധ ദേവന്മാരുടെ ആത്മാവുള്ള ഒരു പുരുഷൻ തിരുമനസ്സിലെ രാജ്യത്തിലുണ്ട്. തിരുമേനിയുടെ അപ്പന്റെ കാലത്ത് പ്രകാശവും ബുദ്ധിയും ദേവന്മാരുടെ ജ്ഞാനം പോലുള്ള ജ്ഞാനവും അവനിൽ കണ്ടിരുന്നു. മതി. പ്രൈസ് ദി ലാർഡ്. பிரகாசமும் அவனில் கண்டிருന്നു. 3வது நல்லா படிங்க. நீங்க தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கணும். உங்கள் ஆவியானவர் வெளிச்சமாக்குவார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்திலே நடப்பார், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அந்தகாரத்தின் ஆவி, அந்தகாரத்தின் பிசாசுகளின் ஆவி இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு தலைமுறைகள் நிரப்பப்பட்டிருக்கு. மனுஷ தலைமுறைகள் அந்த அந்தகாரத்தின் ஆவியில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறபடியினாலே அவர்கள் கிரியைகள் எல்லாம் அந்தகாரமாகவே இருக்கிறது. அது மக்களுக்கு வேதனையை கொடுக்கிறது. ஆனால் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வெளிச்சத்திலே வெளிச்சமாய் பிரகாசிப்பார்கள். அதனால் தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் யாருமே பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் தவறான காரியங்களை செய்து மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் பெற்ற முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. கெட்ட வார்த்தை பேசி பல அசிங்கமான காரியங்களை செஞ்சு கர்த்தர் பார்க்கலன்னு நினச்சி உன்னையே நீ அழித்து கொள்ளுவாயானால் உன் வாழ்க்கையை இருள் மூடும், உன்னை சேர்ந்த குடும்பத்தையும் இருள் மூடும். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியிலே நடத்தப்படுவாயானால் நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், பிரகாசம் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் உங்கள் மூலமாய் பிரகாசமும் வெளிச்சமும் மகிமை சந்தோஷமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. முதல்ல எதுக்குள்ள நடந்து கொள்ளுங்கள்?
கர்த்தருக்குள் ஒளியாகிய கர்த்தருக்குள்ள நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களை வெளிச்சமாகிற வசனத்தில் நிறைந்திருங்கள். இருளை நீக்குகிற அந்த வசனத்தை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்கள். மூன்றாவது, தேவனுடைய வெளிச்சத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம், புறப்பாடு புஸ்தகம் 14 அத்தியாயம் 20 வசனம். யாத்திராகமம் எக்ஸடஸ் 14:20. அங்கே தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்டது. அது என்ன செய்ததாம்? அந்த தேவனுடைய மகிமையானது அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தில் வந்திருந்த மகிமை என்ன செய்ததாம்? அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராத்திரி முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, கிளவுட் அண்ட் டார்க்னஸ். இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆமென். രാത്രി മുഴുവനും മിസ്രയീമ്യരുടെ സൈന്യവും ഇസ്രായേലിയുടെ സൈന്യവും തമ്മിൽ അടുക്കാത്തവണ്ണം അത് അവരുടെ മധ്യേ വന്നു. അവർക്ക് മേഘവും അന്ധകാരവുമായിരുന്നു, ഇവർക്കോ രാത്രി പ്രകാശമാക്കി കൊടുത്തു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇസ്രായേൽ மக்களுக்கு ராத்திரியை பிரகாசமாக்கி கொடுத்து. நாலாவது சொல்ற காரியம், தேவனுடைய மகிமை உங்களில் தங்கும் அளவுக்கு நீங்கள் ஒரு பரிசுத்த பாத்திரமாயிருப்பீர்களாக. அல்லேலூயா. எப்போ தேவ மகிமை நம்ம மேலே தங்கும்? துதிகளின் மத்தியிலே தேவன் மகிமையாய் இறங்கி வருவார். துதிக்கிற பிள்ளைகளாயிருங்க, செபிக்கிற பிள்ளைகளாயிருங்கிற. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை தங்கி இருந்தது. விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை இருக்கும். தேவனுடைய மகிமைன்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய பிரசன்னம், அவ்வளோதான். என்ன சொல்லுங்க? தேவனுடைய பிரசன்னம். இந்த மகிமைக்கு சரியான வார்த்தை நான் முன்னால் ஒரு இடம் சொல்லியிருக்கிறேன். எ பிரைட் ஷைனிங் கிளவுடு, அப்படி தான் இருக்கும் தேவ மகிமை என்பது. எ பிரைட் ஷைனிங் கிளவுடு, ஒரு மிக பிரகாசமான ஒளியுள்ள ஒரு மேகத்தை போல இருக்கும் தேவ மகிமை. ஆனால் சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமை எப்படி இருந்ததா? பற்றி எரிகிற அக்கினியை போல இருந்ததாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அநேக இடங்களில் தேவனுடைய மகிமை பிரகாசமான ஒரு ஒளியுள்ள மேகமாக வந்து இறங்கும். எங்கெல்லாம் தேவ மகிமை உங்கள் மேலே வந்து ஒரு ஒளியுள்ள மேகமாக இவர் தங்குகிறாரோ அங்கே எல்லாம் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் இருள் ஆட்டோமேட்டிக்காய் வெளிச்சமாய் மாறும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் மக்களிலே தங்கின போது அவர்களுக்கு அந்த இரவை அது பகலாக்கி வெளிச்சமாக்கி சோத்ராம் ஒளியாக்கி கொடுத்தது. அவர்கள் அதில் இடராமல் நடந்தார்கள், சந்தோஷமாய் நடந்தார்கள், பாதுகாப்பாய் நடந்தார்கள். பிரியமான பிள்ளைகளே, நீங்களும் நானும் முடிந்தவரை இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் மகிமை தங்கும் பாத்திரமாய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். மகிமை நம்மேல் தங்கத்தக்கதாய். ஸ்தோத்திரம். சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் தேவனுடைய மகிமையும் வந்து தங்குகிறது. அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய கட்டளையின்படி செய்து முடிக்கப்பட்டு அது பரிசுத்தமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொழுது தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை வந்து மூடினது. அல்லேலூயா. தேவ மகிமை எப்போ வந்து மூடும் தெரியுமா? உங்களுடைய ஆலயமாகிய தேவனுடைய ஆலயமாகிய உங்கள் சரீரம் தேவனுடைய வசனத்தின்படி, உங்கள் சிந்தை தேவனுடைய வசனத்தின்படி இருக்கணும். உங்கள் கண்கள் தேவனுடைய வசனத்தின்படி நேராய் பார்க்கணும். உங்கள் வாய்கள் தேவனுடைய வார்த்தையின்படி பேசணும். உங்கள் இருதயம் தேவனுடைய வசனத்தின்படி பரிசுத்தமாய் இருக்கணும். உங்கள் ஆகாரம் தேவனுடைய வசனத்திற்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். உங்கள் கால்கள் தேவனுடைய வசனத்தின்படி பாவிகளுடைய வழியிலே நில்லாமல் பரியாசக்காரருக்கு இடத்துல உட்காராதபடி நேர்மையான பாதையில் நடக்கணும். உங்கள் கைகளின் கிரியைகளோ கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி ஆயிட்டுன்னா உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. எங்கே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதோ அங்கே மகிமையின் தேவன் வந்து தங்கி அந்த ஆலயத்தை தன்னுடைய மகிமையினால் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிஞ்ச வரைக்கும் நெருக்குகிற பாவம் உலகத்தில் நம்மளை நெருக்கி நிற்குதுங்க, நம்மளை நெருக்கி நிற்குது. சோத்திரம். உன்னை விடாம கொஞ்சமாவது ஜனங்கள் பரிசுத்தமாக இருப்பாங்களா? சபைகள் எல்லாமே இன்னைக்கு அந்தகாரம் மூடிக்கிட்டு இருக்கு மக்களே.
நிறைய இடத்துல நான் பார்க்கிறது எனக்கு வேதனையாக இருக்குது. நிறைய ஊழியர்களுடைய நிலைமை, நிறைய சபைகளுடைய நிலைமை, நிறைய ஒரு சில தேசத்துக்கு போயிட்டு வந்துட்டதுனால அங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் சோத்திரம் பரிதபிக்கப்படத்தக்க சூழ்நிலை இருக்கிறது. மகிமை தங்கும் ஆலயமா இல்லையே, பாவம் நிறைந்த ஆலயமா, ஆட்டமும் பாட்டமும் அருவருப்பான வஸ்திரங்களும் ஆடம்பரங்களும் இருக்கிற ஆலயமாக இருக்கிறது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய மகிமை தங்கும் ஆலயமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தருக்குள் நீங்கள் வாழ்வீர்களானால் தேவ மகிமை எங்கே உண்டோ அங்கே வெளிச்சம் உண்டு, அங்கே அந்தகாரம் இருக்காது. அங்கே தேவனுடைய மகிமை உங்களை பாதுகாக்கும், அங்கே தேவனுடைய மகிமை உங்களை ஆசீர்வதிக்கும், அங்கே தேவனுடைய மகிமை சத்துருக்களை நிர்மூலமாக்கும், தேவ மகிமை உங்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கே நீங்கள் பிரயோஜனமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வெளிச்சமாய் மாறணும். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் பிரயோஜனமாக மாறணும். அப்போ நீங்கள் வெளிச்சமாக மாறணும். அதுக்கப்புறம் தான் உங்களை சுற்றிலும் இருக்கிற தேசத்திற்கு வெளிச்சமாக இருப்பதற்கு ஒளியாகிய கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணுங்கள். ஆமேன். உங்களை வெளிச்சமாக்குற வசனத்தில் நிறைந்து அதை தூக்கி பிடித்து கொள்ளுங்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். சோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் பிரைஸ் த லார்ட், தேவனுடைய ஆவியினாலே நிறைந்திருங்கள், வெளிச்சத்தின் ஆவியினாலே நிறைந்திருங்கள். கடைசியாக தேவனுடைய மகிமை தங்கும் ஆலயமாக உங்களுடைய சரீரத்தை பக்குவப்படுத்துங்கள். அப்படியெல்லாம் இருப்போமானால் நம்ம இந்த உலகத்தின் அந்தகாரத்திற்கு தப்பித்து கொள்ளுவோம். நித்திய வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு கர்த்தர் நம்மையும் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அது வரைக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்குமே நாம் வெளிச்சம் என்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம். இந்த தேசத்திற்கும் கர்த்தர் நம்மை எப்படி வைப்பாராக. கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அதனால தான் அதைத்தான் சொல்லுது. அவர் உங்களை பிலிப்பியர் 2:9 நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்திருக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அந்தகாரத்தினின்று தம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிற கர்த்தர் அவர். From darkness into his marvelous light. அந்த அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். திரும்ப தயவு செய்து அந்தகாரத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். நான் எல்லாம் ஒன்றையும் மறைக்காமல் என் செய்தியை கேட்கிற சபையாருக்கும் எங்கே போனாலும் நான் சொல்லிட்டு வந்துடுவேன். 1/2 மணி நேரம் கிடைச்சாலும் சொல்லிடுவேன். ஏன்னா எல்லாரும் வர வேண்டிய டெஸ்டினேஷன் அந்த நித்திய ஒளியுள்ள ராஜ்யத்திற்கு வரணும். அல்லேலூயா. அல்லது இன்னொரு இடம் உண்டு. அது என்ன தெரியுமா? இருளும் பல்லுகடியும். அது என்ன சொல்லுவோம் அழகா தமிழில் என்ன சொல்லுது? இருளும் அந்தகாரமும் பற்கடிப்பும் உள்ள இடம் பாதாளம். இல்லையா? அந்த இடத்திற்கு நீங்கள் போயிடக்கூடாது. அந்தகாரம் உள்ள இருள் நிறைந்த அந்த பாதாளத்திற்கு போகாதபடிக்கு ஒளியுள்ள கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பங்கு பெறுவதற்கு நீங்கள் தகுதி உடையவர்களாய் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளுங்கள். இதை உங்கள் வாழ்நாளின் செய்தியாய் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அந்த நித்திய ஒளியுள்ள ராஜ்யத்திற்கு நீங்கள் வந்து சேருவீர்கள். உங்கள் குடும்பத்தையும் அப்படி நடத்தப்படுங்கள். ஏதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைப்பது அல்ல பெரிய காரியம். ஆமேன். அது ஒரு சிறிய காரியம்தான். ஆனால் பிள்ளைகள் கர்த்தரின் வெளிச்சத்திலே, வசனம் என்கிற வெளிச்சத்திலே, பரிசுத்த ஆவி என்கிற வெளிச்சத்திலே, தேவனுடைய மகிமை என்கிற வெளிச்சத்திலே நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் நடப்பதற்கு கண்ணீரோடு ஜெபியுங்கள். முடிந்தவரைக்கும் ஆலோசனை கொடுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் இருக்கும் தேசத்திற்கும் கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் பிரகாசிப்பிக்க செய்வாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.